அனைவருக்கும் வணக்கம். கவர்மெண்ட் ஜாப்ஸ் மென்டர் யூடியூப் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தொடர்ந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்டேட் இந்த சேனலில் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். கேந்திரிய வித்யாலயா மற்றும் நவோதயா வித்யாலயா அப்படின்னு சொல்லக்கூடிய மத்திய அரசு கல்வி நிறுவனங்களில் டீச்சிங் மற்றும் நான் டீச்சிங்கான நோட்டிஃபிகேஷன் தற்போது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 14,967 காலிடங்களுக்கு ஒரு மாபெரும் வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இதில் ஆசிரியர் பணியிடங்கள் மற்றும் ஆசிரியர் அல்லாத அந்த பணியிடங்களுக்கு எல்லாமே நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மொத்த காலிடங்கள் தான் 14,967. அதற்கான நோட்டிஃபிகேஷனும் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கும் கேந்திரிய வித்யாலயாவுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் தற்போது ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதை பற்றின விவரங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். கேந்திரிய வித்யாலயா மற்றும் நவோதயா வித்யாலயா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரெண்டு இதுலையுமே இந்த ஒரு நோட்டிஃபிகேஷனில் அவங்க அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நிரந்தரமான வேலைவாய்ப்பு அறிவிப்பு. நோட்டிஃபிகேஷன் நம்பர் 1/2025. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டீச்சிங்கான காலிடங்களில் என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். அசிஸ்டன்ட் கமிஷனர், அதுக்கு கேவிஎஸ்க்கு 8 காலிடங்கள். அசிஸ்டன்ட் கமிஷனர்லேயே என்விஎஸ்க்கு 9 காலிடங்கள் வெளியிட்டிருக்காங்க. இதில் கேவிஎஸ் கேந்திரிய வித்யாலயா, என்விஎஸ்ங்கிறது நவோதயா வித்யாலயா. பிரின்சிபலுக்கு உங்களுக்கு கேவிஎஸ்க்கு 134, என்விஎஸ்க்கு 93 வேக்கன்சி இருக்குது. வைஸ் பிரின்சிபலுக்கு கேவிஎஸ்க்கு மட்டும் 58 காலிடங்கள் இருக்குது. போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர்லேயே கேவிஎஸ்க்கு 1465 காலிடங்கள். அதில் என்விஎஸ்க்கு 1513 வேக்கன்சி இருக்குது. போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர்லேயே மாடர்ன் இந்தியன் லாங்குவேஜுக்கு 18 வேக்கன்சி இருக்குது. அதில் தமிழில் ஒரு வேக்கன்சி அதுக்கு இருக்குது சேர்த்து. ஓகேவா. அடுத்து ட்ரெயினடு கிராஜுவேட் டீச்சர்ஸ்லேயே கேவிஎஸ்க்கு 2794 காலிடங்கள் இருக்குது. அடுத்து லைப்ரரியனுக்கு கேவிஎஸில் 147 வேக்கன்சியும். ட்ரெயினடு கிராஜுவேட் டீச்சர்ஸ்லேயே என்விஎஸ்க்கு உங்களுக்கு ஒரு 2978 காலிடங்கள் இருக்குது. இது சப்ஜெக்ட் வைஸ் எவ்வளோ வேக்கன்சி இருக்குங்கிறது நீங்கள் நோட்டிஃபிகேஷனை செக் பண்ணும்போது பார்த்துக்க முடியும். அடுத்து ட்ரெயினடு கிராஜுவேட் டீச்சர்ஸ்லேயே தேர்ட் லாங்குவேஜில் ஒரு 17 லாங்குவேஜ்க்கு 443 காலிடங்கள் இருக்குது. அதில் நம்ம தமிழும் இருக்குது. தமிழுக்கு 5 வேக்கன்சி இருக்குது. அடுத்து பிரைமரி டீச்சர்ஸ்லேயே பிஆர்டியில் கேவிஎஸ்க்கு ஒரு 3365 காலிடங்கள் இருக்குது. அது என்னன்னு செக் பண்ணுங்கள். அடுத்து நான் டீச்சிங்க்கும் கேவிஎஸ்க்கு தனியாக, என்விஎஸ்க்கு தனியாக ஒதுக்கியிருக்காங்க. இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது டீச்சிங். அடுத்து நான் டீச்சிங் பார்ப்போம். நான் டீச்சிங்கில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸருக்கு உங்களுக்கு 12 காலிடங்கள். ஃபினான்ஸ் ஆஃபீஸருக்கு 5 காலிடங்கள். அசிஸ்டன்ட் இன்ஜினியருக்கு 2 காலிடங்கள். அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸருக்கு 74, ஜூனியர் டிரான்ஸ்லேட்டருக்கு 8, சீனியர் செக்ரட்டரியல் அசிஸ்டண்ட்டுக்கு 280, ஜூனியர் செக்ரட்டரியல் அசிஸ்டண்ட்டுக்கு 714, ஸ்டெனோகிராஃபருக்கு கிரேட் 1க்கு 3, கிரேடு 2க்கு 57 வேக்கன்சி ஒதுக்கியிருக்காங்க. இப்போ நம்ம பார்த்தது கேவிஎஸ்க்கு. அடுத்து நான் டீச்சிங்லேயே என்விஎஸில் என்ன பணியிடங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூனியர் செக்ரட்டரியல் அசிஸ்டண்ட்டுக்கு 46 வேக்கன்சி. ஜூனியர் செக்ரட்டரியல் அசிஸ்டண்ட்லேயே இன்னொரு 552 வேக்கன்சி இருக்குது. லேப் அட்டண்டன்ட்க்கு 165 வேக்கன்சி இருக்குது. மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபுக்கு 24 வேக்கன்சி இருக்குது. இப்போ நம்ம பார்த்த போஸ்ட் எல்லாமே இவங்க வெளியிட்டிருக்க பணியிடங்கள். பிரின்சிபால், அசிஸ்டன்ட் கமிஷனர், வைஸ் பிரின்சிபால், போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர், ட்ரெயினடு கிராஜுவேட் டீச்சர், லைப்ரரியன். அதுக்கு பிறகு நான் டீச்சிங்கில் உள்ள பணியிடங்கள் எல்லாமே பார்த்தோம். இந்த பணியிடங்களுக்கு தாங்க நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். இந்த பதவிகளுக்கான மற்ற விவரங்கள் பார்க்கலாம். இதில் அசிஸ்டன்ட் கமிஷனர் மற்றும் ட்ரெயினடு கிராஜுவேட் டீச்சர், போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர், லைப்ரரியன், இந்த மாதிரியான பணியிடங்களுக்கு பெரும்பாலும் மாஸ்டர் டிகிரி முடிச்சுட்டு பிஎட் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதற்கான விவரங்களை கல்வி தகுதியை மட்டும் நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் செக் பண்ணுங்கள். அதை நான் ப்ரீஃபாக உங்களுக்கு இதில் சொன்னேன்னா டைம் ரொம்ப இழுக்கும். அதற்கான சம்பள விவரங்கள் எல்லாமே இதில் நீங்கள் பார்த்துக்க முடியும். அதிகபட்சம் அசிஸ்டன்ட் கமிஷனருக்கு 78,800லேருந்து 2,09,200 வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க. 45 வயதுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து பிரின்சிபலுக்கு சம்பளமாக அதே போல் 78,800லேருந்து 2,09,200 வரைக்கும் கொடுக்குறாங்க. 35 வயதுலேருந்து 50 வயதுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா. அடுத்து வைஸ் பிரின்சிபலுக்கும் 35 வயதுலேருந்து 45 வயதுக்குள்ளே இருக்கணும். அதற்கு சம்பளமாக 56,100லேருந்து 1,77,500 வரைக்கும் கொடுக்குறாங்க. அதை உள்வாங்கிக்கோங்க. அடுத்து போஸ்ட் கிராஜுவேட் டீச்சருக்கு 40 வயதுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 47,600லேருந்து 1,51,100 வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க. அதுக்கான சப்ஜெக்ட் வைஸ் நீங்கள் குவாலிஃபிகேஷன் அதில் செக் பண்ணுங்கள். போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர்ஸ்க்கு ஒன்றுக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா. அவங்க மேலே நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்க காலிடங்கள் வைஸ் அவங்க கொடுத்துருப்பாங்க. அடுத்து ட்ரெயினடு கிராஜுவேட் டீச்சர்ஸ்க்கு நீங்கள் 35 வயதுக்குள்ளே இருக்கணும். அதற்கு சம்பளமாக 44,900லேருந்து
1,42,400 வரைக்கும் உங்களுக்கு சம்பளமாக கொடுக்குறாங்க. 1/1 அதை நீங்கள் செக் பண்ணிட்டு வாங்க. ட்ரெயினட் கிராஜுவேட் டீச்சர்ஸ்லேயே அந்த மற்ற சப்ஜெக்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ், மியூசிக், ஆர்ட்டுக்கு அதுக்கும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதையும் உள்வாங்கி பாருங்கள். நீங்கள் முதல்ல எந்த போஸ்ட்டுக்கு அந்த டீச்சிங் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதை செக் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு கீழே வந்து அதற்கான குவாலிஃபிகேஷன் மற்ற டீட்டெயில்ஸு கீழே கொடுத்துருப்பாங்க. அடுத்து லைப்ரரியன் போஸ்ட்டுக்கு பேச்சுலர் டிகிரியில் லைப்ரரி சயின்ஸ் முடிச்சுட்டு இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அல்லது லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் முடித்தவங்களும் அப்ளை பண்ணிக்கலாங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அடுத்து ஸ்பெஷல் எஜுகேட்டருக்கு நீங்கள் 35 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு சம்பளமாக 44,900 1,42,400 வரைக்கும் கொடுக்குறாங்க. அதற்கான குவாலிஃபிகேஷனையும் நீங்கள் அதில் நோட்டிஃபிகேஷனில் பார்த்து தெரிஞ்சுக்காங்க. ப்ரைமரி டீச்சர்ஸ்க்கும் கொடுத்துருக்காங்க. ப்ரைமரி டீச்சர்ஸ்க்கு 30 வயதுக்குள்ளே இருக்கணும். அதற்கான சம்பளம் 35,400 1,12,400 வரைக்கும் கொடுக்குறாங்க. அதுக்கான விவரங்கள் 1/1 இருக்குது. குவாலிஃபிகேஷன், சேலரியோட நான் சொன்னது. அடுத்து நம்ம நான் டீச்சிங் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஏன்னா அது நிறைய பேர் அதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. நான் அது டீட்டெயிலாக சொல்கிறேன். அதையும் செக் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதை உள்வாங்கிட்டு அப்ளை பண்ணுங்கள். இப்போ நம்ம நான் டீச்சிங் பார்க்கலாம். அதில் வந்து ஃபஸ்ட்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், அதுக்கு நீங்கள் 45 வயதுக்குள்ளே இருக்கணும். அதுக்கு சம்பளமாக 56,100 1,77,500 வரைக்கும் கொடுக்குறாங்க. கிராஜுவேட் முடிச்சுட்டு 3 வருட அனுபவம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை உள்வாங்கிக்கோங்க. அடுத்து பார்க்கப்படுறது ஃபைனான்ஸ் ஆஃபீஸர் போஸ்ட்டு. அதுக்கு நீங்கள் 35 வயதுக்குள்ளே இருக்கணும். அதற்கு சம்பளமாக 44,900 1,42,400 வரைக்கும் உங்களுக்கு சம்பளமாக கொடுக்குறாங்க. அதற்கும் நீங்கள் கல்வி தகுதியாக பேச்சுலர் டிகிரியில் காமர்ஸ் முடித்தவங்க அல்லது மாஸ்டர் டிகிரியில் காமர்ஸ் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதை நீங்கள் பார்த்து அப்ளை பண்ணுங்கள். இல்லைனா ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சுட்டு CA முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து அசிஸ்டன்ட் இன்ஜினியருக்கு நீங்கள் 35 வயதுக்குள்ளே இருக்கணும். அதற்கு சம்பளமாக 44,900 1,42,400 வரைக்கும் உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. அதுக்கு நீங்கள் கிராஜுவேட்டில் சிவில் அல்லது எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு 2 வருட அனுபவம் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸருக்கு நீங்கள் 35 வயதுக்குள்ளே இருக்கணும். அதற்கான சம்பளம் 35,400 1,12,400 வரைக்கும் கொடுக்குறாங்க. ஓகேவா? அதற்கான கல்வி தகுதி பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஒர்க்கிங் ஹவர்ஸ்னு சொல்லிட்டு அவங்க எதில் ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். அதை செக் பண்ணுங்கள். அடுத்து ஜூனியர் டிரான்ஸ்லேட்டருக்கு நீங்கள் 30 வயதுக்குள்ளே இருக்கணும். அதற்கான சம்பளமும் 35,400 1,12,400 வரைக்கும் கொடுக்குறாங்க. அதற்கான கல்வி தகுதியும் மாஸ்டர் டிகிரியில் ஹிந்தி, இங்கிலீஷ் வச்சு படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அது அடுத்து நம்ம பார்க்க போகிறது சீனியர் செக்ரட்டரியல் அசிஸ்டன்ட். அதற்கு நீங்கள் 30 வயதுக்குள்ளே இருக்கணும். 25,500 81,100 வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க. அதற்கு நீங்கள் பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். ஒர்க்கிங் வந்து எதில் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை செக் பண்ணுங்கள். அடுத்து ஸ்டெனோகிராஃபர் கிரேட் 1க்கு வந்து அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஸ்டெனோகிராஃபர் கிரேட் 1க்கு வந்து 30 வயதுக்குள்ளே இருக்கணும். அதற்கு சம்பளமும் 35,400 1,12,400 வரைக்கும் கொடுக்குறாங்க. கிராஜுவேட் முடிச்சுட்டு ஷார்ட் ஹேண்டில் வந்து உங்களுக்கு அந்த டைப்பிங் ஸ்கில் என்ன இருக்கணும் அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க ஸ்டெனோகிராஃபருக்கு. அதை செக் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். ஸ்டெனோகிராஃபர் கிரேட் 2க்கும் சேம் அதே தான். கிரேட் 2க்கு வந்து நீங்கள் 27 வயதுக்குள்ளே இருக்கணும். ஓகேவா? சம்பளமாக 25,500 81,100 வரைக்கும் கொடுப்பாங்க. கிராஜுவேட் முடிச்சிருக்கணும். அதுக்கும் என்ன ஸ்கில் இருக்கணும் அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. அதை பாருங்கள். இப்போ நம்ம மேலே ஜூனியர் செக்ரட்டரியல் அசிஸ்டண்ட்டுக்கு குவாலிஃபிகேஷன் பார்க்கல இல்லையா? அது பாருங்கள். KVSக்கு தனியாக, NVSக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. 12th ஸ்டாண்டர்ட், அதாவது 12ஆம் வகுப்பு முடிச்சுட்டு அவங்க கொடுத்துருக்க அந்த ஸ்கில்லை நீங்கள் பெற்றிருக்கணும். KVSக்கு என்னங்கிறது கொடுத்துருக்காங்க, NVSக்கு என்னங்கிறது கொடுத்துருக்காங்க. மற்றபடி குவாலிஃபிகேஷன் 12th ஜூனியர் செக்ரட்டரியல் அசிஸ்டண்ட்டுக்கு. அடுத்து லேப் அட்டெண்டன்ட்டுக்கு வந்து நீங்கள் 10th முடிச்சுட்டு டிப்ளமோவில் லேப் டெக்னிக் முடிச்சிருக்கீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். அல்லது 12ஆம் வகுப்பு வந்து நீங்கள் சயின்ஸ் ஒரு சப்ஜெக்டை வச்சு வித் சயின்ஸ் ஸ்ட்ரீம் முடிச்சிருக்கீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபுக்கு லேப் அட்டெண்டன்ட்க்கு 30 வயதுக்குள்ளே இருக்கணும். சம்பளம் 18,000 56,900 வரைக்கும் கொடுக்குறாங்க. மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் அடுத்து பார்க்குறோம். அதற்கும் நீங்கள் 30 வயதுக்குள்ளே இருக்கணும். சம்பளமாக 18,000 56,900 வரைக்கும் கொடுக்குறாங்க. மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபுக்கு நீங்கள் 10th முடிச்சிருந்தா போதுமானது. இதை உள்வாங்கிக்கோங்க. இப்போ நம்ம எல்லா பதவிகளுக்குமான காலியிடங்கள், கல்வி தகுதி, வயது வரம்பு, சம்பளம் எல்லாம் பார்த்தோம். அடுத்து அதற்கான வயது வரம்புலேயே தளர்வு கொடுத்துருக்காங்க. குறைந்தபட்சம் 18 இருக்கணும். நம்ம மேலே சொன்ன வயது நீங்கள் அவங்க கொடுத்துருக்க வயது வரம்பு அதிகபட்சது. தளர்வு வந்து SC/STக்கு 5 வருடங்கள், OBCக்கு 3 வருடங்கள்,
உமன்ஸ்க்கு வந்து உங்களுக்கு 10 வருடங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது வந்து எந்தெந்த போஸ்ட்டுக்கு, பிஜிடி, டிஜிடி போஸ்ட்டு, லைப்ரரியன் மற்றும் பிஆர்டிக்கு. ஓகேவா, அதெல்லாம் நீங்கள் உள்வாங்கிக்கோங்க. அப்புறம் பிடபிள்யூடிக்கு பொதுவாக கொடுக்குற 10 வருட வயது வரம்பு கொடுத்துருக்காங்க. அடுத்து எக்ஸர்விஸ்மென்ட்க்கெலாம் வயது வரம்பு உண்டு. அதை நீங்கள் நோட்டிஃபிகேஷனை பார்த்து செக் பண்ணி அதுக்கு பிறகு அப்ளை பண்ணுங்கள். அடுத்து 1 by 1 அந்த போஸ்ட்டுக்கான சிலபஸ் என்ன அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. எப்படி உங்களை தேர்ந்தெடுப்பாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு Tier 1 Tier 2ன்னு சொல்லிட்டு 2 எக்ஸாம் இருக்கும். அந்த 2 எக்ஸாமுக்குமான சிலபஸ் என்னங்கிறது அவங்க ப்ரீஃபாக நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை பார்த்து செக் பண்ணுங்கள். ஒரு சிலருக்கு வந்து என்ன இருக்குன்னா, டைப்பிங் டெஸ்ட் இருக்கும், ஷார்ட் அண்ட் டெஸ்ட் இருக்கும். ஓகேவா, அதாவது ஸ்கில் டெஸ்ட்டில் அது எல்லா பதவிகளுக்கும் கிடையாது. அந்த ஸ்டெனோகிராஃபர், செக்ரட்டரியல் அசிஸ்டன்ட் அந்த மாதிரியான பணியிடங்களுக்கு தான் அது அந்த டெஸ்ட்டு. இந்த தகவலை உள்வாங்கிக்கோங்க. அடுத்து இதற்கான மற்ற விவரங்களையும் கொஞ்சம் பார்த்துடுவோம். இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக சொல்கிறேன். அதற்கு முன்னாடி அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. மொத்தமாக 18 விதமான பணியிடங்கள் இருக்குது. அதில் பாருங்கள், ஒவ்வொரு பணியிடத்துக்கும் எவ்வளோ அப்ளிகேஷன் ஃபீஸ் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இதில் எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூபிடி எக்ஸர்விஸ்மேனாக இருந்தீங்க அப்படின்னாக்க நீங்கள் ப்ராசஸிங் ஃபீஸ்ன்னு சொல்லி 500 ரூபா இருக்கு இல்லையா, அதை மட்டும் பே பண்ணால் போதும். மற்ற எல்லாருமே எக்ஸாமினேஷன் ஃபீஸ் மற்றும் ப்ராசஸிங் ஃபீஸ் ரெண்டையுமே பே பண்ணுற மாதிரி இருக்கும். முதல்ல சொன்ன கேட்டகரியில் உள்ளவங்களுக்கு 500 ரூபா பே பண்ணால் போதும் ப்ராசஸிங் ஃபீஸ். மற்ற எல்லோரும் நீங்கள் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு செக் பண்ணுங்கள். அந்த ஃபீஸை நீங்கள் பே பண்ணணும். ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தனித்தனியாக எவ்வளோ ஃபீஸுங்கிறது கொடுத்துருக்காங்க. அது நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது பே பண்ணிக்கலாம். இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான டேட், அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டார்டிங் டேட் வந்து 14/11/2025 நவம்பர் மாதம் 14ஆம் தேதியிலேருந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 4/12/2025 டிசம்பர் மாதம் 4ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கணும். இப்போ நம்ம நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாக ஃப்ரீயாக பார்த்துட்டோம். அப்ளை பண்ணுறதுக்கு கேந்திரிய வித்யாலயுடைய கெரியர் பேஜில் வந்தீங்கன்னா அவங்க லிங்க் கொடுத்துருக்காங்க. அந்த டீச்சிங் மற்றும் நான் டீச்சிங்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கு டிசம்பர் மாதம் 14ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிவிடுங்க. அப்ளை பண்ணுறதுக்கான அந்த லிங்க்கும் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் அதில் போய்ட்டு பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷனை தரவாக படிங்க. வேறு எதுவும் டவுட் இருக்குன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி அவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ.